வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிட்டட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி அடையட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை, ஆங்கிலத்தில் 15/12/2027 இரவு 9:20 வரைக்கும் ஏகாதசி திதியும் தேய்பிறை ஏகாதசி திதியும் அதற்கு பிறகு துவாதசி திதியும் காணப்படும். காலையில் 11:09 வரைக்கும் சித்திரை நட்சத்திரமும் அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரமும் காணப்படும். மதியம் 12:30 வரைக்கும் சோபன நாமயோகமும் அதுக்கு பிறகு அதிகண்ட நாமயோகமும் இருக்கு. காலையில் 11:09 வரைக்கும் பவக்கரணமும், இரவு 9:21 வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌளவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா காலையில் 11:09 வரைக்கும் பிரபலாரிஷ்ட யோகமும் அதற்கு பிறகு அமிர்த யோகமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தா கிழக்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் தயிராகும். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியமும் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 6:15 முதல் 7:15 வரைக்கும், மாலையில் 4:45 முதல் 5:45 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 7:42லேருந்து 9:10 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 10:38 இருந்து 12:05 வரைக்கும் யமகண்டமும், மதியம் 1:33 இருந்து 3:01 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி இரவு வரைக்கும் இருக்கு. ஏகாதசி திதி மீண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி ஒரு இறை வழிபாடோடு நம்ம இருக்கணுமோ, இந்த ஒவ்வொரு பிறையும் ஆரம்பிக்கும் போது இறை வழிபாடோடு நம்ம தொடங்குகிறோம். அதுக்கு பிறகு அதே மாதிரி அந்த முடியும் போது அந்த பிறையில் எங்களுக்குள்ள ஏற்பட்ட சில தீய எண்ணங்கள், தீய நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியேற்றத்துக்கு ஆரம்பிக்கணும். திருப்பி புதிதாக நம்ம பிறக்கணும். அந்த மாதிரி ஒரு சுழற்சியோடு தான் எங்களோட முன்னோர்கள் இந்த பிறைகளை உருவாக்கியிருக்காங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி. இன்றைய நாளில் நீங்கள் சைவ உணவுகள் அல்லது இலகுவாக சமிப்பாடு அடையக்கூடிய உணவுகளை உண்ணணும், இல்லைன்னா விரதம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது உடல் உள்ளில் இருக்க நச்சு பொருட்கள் வெளியேறுவதற்கு தயாராகும். மனமும் ஒரு நிலைப்படும். இன்றைக்கு ஏகாதசி திதி அப்படின்னா மகாவிஷ்ணு பிரபஞ்ச இயக்கத்திற்கும், அதாவது இயக்கத்தின் சுழற்சிக்கும், ஓங்கார நாதத்திற்கும் அதிபதியாக இருப்பவர். அதனால தான் அவர் சங்கு சக்கரத்தை கையில் ஏந்தின மாதிரி உருவத்தை நம் முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க. அவர் தான் உலக சுழற்சிக்கும் ஓங்கார நாதத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார், மகாவிஷ்ணு. அப்படிப்பட்ட அந்த மகாவிஷ்ணுக்கு நினச்சி இன்றைக்கி விரதங்கள் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இரவு 9:20 வரைக்கும் அந்த ஏகாதசி இருக்குது. நாளைக்கு தான் துவாதசி. அப்போ இன்றைக்கி இரவு வந்தாலும் நாளைக்கு தான் துவாதசி. அப்போ இன்றைய நாளில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும். சில நேரங்களில், பல நேரங்களில் அது எல்லாத்தையும் அடகு வச்சு நம்ம, அதாவது ஒன்றுக்காக வேண்டி ஒரு விஷயத்துக்காக வேண்டி செலவழிக்கும் போது அடகு வைக்கிறது சில நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிறது. அதனால் இன்றைக்கு இறை வழிபாடு சிறந்தது. புதிதாக எதுவும் செய்யாமல் இருக்க நன்மையை தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போவும் ஒவ்வொரு நாளுமே சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம், நான் சொல்கிறது பொது பலன். இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நடத்த போதுன்னா
நீங்கள் பலன் கேட்கும்போது முதலாவது லக்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு லக்ன பலனை கேட்கணும். அதுக்கு பிறகு ராசியை தெரிஞ்சுக்கிட்டு ராசி பலனை கேட்கணும். ரெண்டையும் கேளுங்க. 100க்கு 75 முதல் 80% லக்னமே உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது. அடுத்து ராசி. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாதிசை புத்தி என்ன? தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கானா? மகாதிசையும் புத்தியும் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக? ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி உள்வினை புத்தியாக இருக்கு. இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிற பலனை நீங்கள் கேட்கும்போது அந்த பலன் உங்களுக்கு வழி நடத்துகிறதாக அமையும். இன்றைக்கி ஒரு வழிகாட்டியாக இருக்கும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இவ்வளோ தான். அதுகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுகளை கவனமாக செய்யுங்க. முதல்ல மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைய நாளில் நீண்ட நாளாக பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த இடர்பாடுகள்லாம் குறையும். ஒருத்தருக்கு யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு கொடுங்க, அது உங்களுக்கு நேரம் கிடைக்கும். அதே மாதிரி கடன் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் போய் கேளுங்க, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. நீண்ட நாள் கடன் கூட உங்களுக்கு அது கொடுக்கல் வாங்ககள் உங்களுக்கு சரியாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருந்தீங்க. தொழிலில் பதவி உயர்வு இல்லைன்னா ஒரு புதிதாக ஒரு விடயத்தை செய்யணும், வாய்ப்பு கிடைக்கும். முன்னேற்றம் அடையணும், வாய்ப்பு இருக்குது. புதிய தொழிலுக்கு போகணும், வாய்ப்பு இருக்குது. தொழில் மாற்றத்தை உருவாக்கணும், வாய்ப்பு இருக்குது. உங்கள் தொழிலில் இன்றைக்கி நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளுக்கு நீங்கள் தயாராகணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எதிரிகள் தொல்லைகள்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள். அடுத்து உடல் ரீதியாக உபாதைகள் எதுவும் இருந்தால் அதுலேருந்து வெளிவர்றது, அதுக்கான சரியான சிகிச்சைகள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமான், குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயங்களில் கவனமாக இருங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த காதல் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இன்றைக்கி அதுக்கான நாளாக இல்லை. அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீடு, காணி, வாகனம், சொத்து, பூர்வீக சொத்து இது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கணுமா இருந்தால் பாவ பிரிவினை வாங்கிறது, விற்கிறது, புனரமைக்கிறது, இல்லை அதை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வருமானம் ஈட்ட நினைக்கிறது, அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை. களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் போகிறதா இருந்தால் கவனமாக போயிட்டு வரணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்களை குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு, காணி, வாகனம், சொத்து, அசையும் சொத்து, அசையாத சொத்து அது எதாக இருந்தாலும் வாங்கிறது, விற்கிறது, நீண்ட நாளாக அது நீட்டில் இருந்த சில சிக்கல்கள், இன்னல்கள் மாறுறது, வெற்றி பாதையை நோக்கி போகிறது, வருமானங்கள் ஈட்டுறது, அடகு வச்சதை திருப்பிக் கொள்வது, இப்படி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி கிட்ட அந்நியோன்யங்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்வி கற்கிற மாணவர்கள் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கோ கல்வியில் சில ஆர்வங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. கல்வி சார்ந்த முடிவுகளை எடுக்கலாம், அதுவும் பாடசாலை கல்வி சார்ந்த முடிவுகளை எடுக்கலாம். தாய்மாமன் உறவு வழியில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கோ அவருடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க, இல்லாது குழந்தையோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க இன்றைக்கி எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. கோயிலுக்கு பரிகாரம் செய்ய போகிறது, ஒரு சிகிச்சைக்கு போகிறதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை. ஒரு பயணத்துக்கு போகிறதா இருந்தால் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிவிட்டு போங்க. முயற்சிகளில் சில தடைகளும் தாமதமும் இன்றைக்கு ஏற்படலாம். நாள் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கள். செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சார்ந்த அங்கத்தவர்கள் இடம்
வாக்குவாதங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் வரலாம். தேவையில்லாமல் பேசி சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாது. பேசுகிற வார்த்தையில் அவதானம், நிதானம் தேவை. முக்கியமாக மனைவி, தாய் இவங்கக்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்காதீங்க. அடுத்தது கையில் இருக்கிற பணம் சேமிப்புகளை கொண்டு போயிட்டு நான் அந்த வீடு வாங்க போகிறேன், வாகனத்தை வாங்க போகிறேன், இதை புனரமைக்க போகிறேன், இதை செய்ய போகிறேன், நகையை கொண்டு அடகு வச்சுட்டு நான் இந்த விஷயத்தை செய்ய போகிறேன், இன்றைக்கி எதுவும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு உங்கள் முயற்சிக்கான வெற்றி, உங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கிறது மாதிரி ஒரு தன்மை, உயிர் சக்தி பெருகக்கூடிய தன்மைகள், அதாவது உங்களோட ஆற்றல்கள், திறமைகள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள், அந்த சக்தி உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு, மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாம் வரும்போது உங்கள் செய்கிற காரியங்கள் நீங்கள் சரியாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகா விஷ்ணு குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வியாபாரம், தொழில், கல்வி, நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, அல்லது உங்கள் குடும்ப அங்கத்தவர்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அல்லது குடும்ப அங்கத்தவர்கள் இருக்கார்கள், நண்பர்கள், உறவினர்கள் இருக்காங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி, குடும்ப அங்கத்தை முயற்சி பண்ணாலும் இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவையில்லாத பண செலவுகள் கையில் இருக்க சேமிப்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் செலவுகளில் கவனமாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பெண்களுக்கு முக்கியமாக உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நாளை வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆள் மனசில் ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் சில நேரத்தில் எதிர்ப்பாக தாமதமாகலாம், எதிர்பார்த்தவரை குறைவாக கிடைக்கலாம், சில மாற்றங்கள் அடையலாம். அப்போ நீங்கள் கொஞ்சம் உங்களோட மனசை எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு ஓகே எது வந்தாலும் நான் அதை சமாளித்து போகிறேங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். அதே நேரத்தில் அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. பண ரீதியான வருவாய்களில் கொஞ்சம் தாமதம், தடைகள் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தொழில் ரீதியான விருத்திகள் அடைகிறதுக்கான வாய்ப்பு, புதிதாக முதலீட்டாளர், அதாவது வெளிநாட்டு முதலீடுகள் அல்லது வெளிநாட்டு வியாபாரங்கள், வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதே நேரத்தில் தேவையில்லாத ஒரு செலவோ நஷ்டத்தையோ நீங்கள் வியாபாரத்தில் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் இனங்கண்டு அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள். குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள், முக்கியமாக ஆண் குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு. உங்களுடைய தந்தை வெளிநாட்டில் இருந்தால் அவர் மூலிமா சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்படி சில வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கல்வி, உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் அந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஒரு வருமானத்தை பெருக்கிறது, இரண்டாவது திருமணம், அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறது, இப்படி ஏதோ ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை. அதனால் பொறுமையும் அமைதியும் சாதிக்கிற நன்மை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே,
இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரங்களில் எதிர்பாராத நஷ்டங்கள், எதிர்பாராத இழப்புகள், திடீர் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, தொழில் செய்கிற இடங்களையும் சரி, கவனமாக, நிதானமாக, அவதானமாக ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லா விடயத்தையும் சரி பார்த்துட்டு செய்கிறது நன்மையை தரும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஆண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் இன்சூரன்ஸ் சொத்தோ தந்தை வழி சொத்துக்களையோ ஏதோ ஒரு நன்மை நடந்துராதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இன்றைக்கி அந்த விஷயம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த விஷயங்களை அதிக கவனம் செலுத்துங்க, நிதானமாக வச்சுக்கொள்ளுங்க. அப்போ அந்த விஷயங்களை கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரி தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயம், குழந்தை சார்ந்த விஷயம், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இன்றைக்கிறீங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது பேச்சுவார்த்தையாக இருக்கலாம், வரன் தேடுறதா இருந்தாலும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம் கூடாது. கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக முக்கியமாக எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. கருத்து வேறுபாடுகள், முரண்பாடு வரலாம், கடந்து போக பாருங்க. இன்றைக்கி உங்களால் தான் அது ஏற்படுது. அது மட்டும் தலையில் வச்சுக்கிட்டு, ஞாபகத்தில் வச்சுட்டு வேலையை செய்யுங்க. 2வது குழந்தைகள் விஷயம், நண்பர்கள், உறவினர்கள், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம், வாடிக்கையாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பங்குதார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கிற மகாலட்சுமி, குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம். மனிதன் அப்படிங்கிறவன் ஒரே இனம்தான், அதுதான் மனித இனம். ஏன்னா அடுத்தெல்லாம் விலங்கு, பறவைகள், ஊர்வன, தாவரங்கள், இன்னும் போனோம்னா கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களாக இருக்கிற பாக்டீரியா, வைரஸு, ஃபங்கஸு அதுக்குள்ளே போயிடும். மனிதன்கிற இனம் ஒரே இனம்தான். இறைவன் நம்மளுக்கு மனிதன்கிற ஒரு உருவத்தை தான் பரிமாற்றமாக கொடுத்துருக்கான். மனிதன் தான் அவனுடைய மொழி வேறுபாடுகள், அவனுக்கு தொடர்பாடுறதுக்கு ஒரு மொழியை கண்டுபிடிக்கிறான், அதுக்கு பேர் வைக்கிறான். உனக்கு தெரிஞ்ச மொழியில் நீ உரையாடுற அந்த உரையாடல் தொடர்பாடல்கள் மூலியமாக மற்றவர்களுக்கு உன்னுடைய கருத்தை அதில் எந்த தப்பும் இல்லை. உன்னுடைய மொழியை நீ அடுத்தவரோட ஒரு மொழியில் பேசும்போது கற்றுக்கொள்ளணும்னா விருப்பப்பட்ட கற்றுக்கொள். அதே மாதிரி மதம், சமயம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும்போது, ரைட், நீ உனக்கான ஒரு இதுகளை நீ உருவாக்கி வச்சிருக்க, அதை நீ தொடர்ந்து சென்றுக்கோ. இனம், அதாவது மொழி, மதம், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாதி, அவங்களுக்குன்னு ஒரு ஜாதி கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாடு நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் நீங்கள் தான் பெரியவர், அவங்க மற்றவங்க சின்னவங்க, அவங்கள நம்மளுக்கு சேர்த்துக்கொள்ள மாட்டோம், இந்த மொழி பேசுகிறவங்க எங்களுக்கு தேவையில்லை, இந்த மதம் பேசுகிறவங்க எங்களுக்கு தேவையில்லை. எதுக்கு அந்த பிரிவினை? மனிதன் என்பவன் ஒருவன் தான். எல்லாமே இறைவனினுடைய படைப்பு தான். யார் எந்த இறைவனை கும்பிட்டாலும் சரி. ஆனால் இந்த எல்லா இயக்கத்திற்கும், எல்லா படைப்பிற்கும், எல்லா உருவாக்கத்திற்கும் ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கான். அந்த இறைவனை மட்டுமே மனசில் நினைங்க. அந்த இறைவனை ஒரு சிவம்ங்கிறது இந்து மதத்துக்குரிய ஒரு சொல்லுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது தப்பு. சிவம்ங்கிறது நிலையாக எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி. அதுதான் எல்லா படைப்புக்கும் மூலமாக இருக்கு. அதுக்கு பேர் கொடுத்துருக்கோம் சிவம். அப்போ எல்லாரும் எப்பொழுதும் எல்லாத்தையும் மதிங்க, எல்லாரோட உணர்வுக்கும் மதிங்க. அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய மொழி, மனம், மொழி, இனம், மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் மதம், ஜாதி, இதெல்லாம் அவங்களுக்குரிய விஷயங்கள்.
அதில் வந்து அவன் தாழ்ந்தவன் இவன் பெரியவன் இதை பிரித்து பார்க்காதீங்க. மனிதர்களுக்குன்னா உயிரினங்களுக்கும் உதவி செய். பிரபஞ்ச படைப்புக்கு நீ உதவி செய்கிறீங்கன்னா அது இறைவனுக்கு தான் நீங்கள் செய்யுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு தான் செய்கிறேன், பிரபஞ்சன் எங்கள் மூலியமாக செய்ய வைக்கிறார், எங்களுக்கு அந்த தகுதியை கொடுத்துருக்காரு, கருவியாக இருந்து செய்து. இப்படி மனசில் நினச்சிக்கிட்டு வாழுங்க. மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியுடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.